நடிகர் விஷ்ணு விஷாலோட அடுத்த புதிய படம் ஆரியன். படம் கிரைம் ஸ்டோரி. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி புதிய போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 31ஆம் தேதி படம் அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படத்தில் சாரதா ஸ்ரீநாத், வாணி போஜன், செல்வராகவன்லாம் நடிச்சிருக்காங்க. புதுமுக அறிமுக இயக்குனர் பிரவீன்குமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்தோட அஃபிஷியல் புதிய போஸ்டர் வெளியிட்டு ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. தீபாவளி முடிஞ்சு படம் தியேட்டரில் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. அனுஷ்கா விக்ரம் பிரபு நடிப்பில் அடுத்த புதிய படம் காட்டி. தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படத்தோட அஃபிஷியல் சென்சார் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு U/A சர்டிஃபிகேட் வழங்கியிருக்காங்க. செப்டம்பர் 5 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லன் மற்றும் சாண்டி நடிப்பில் புதிய படமாக இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் லோகா. துல்கர் சல்மான் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. லோகா படம் அஃபிஷியலாக மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக தமிழ் லாங்குவேஜில் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லோகா ஒரு உமன் பேஸ்டு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் படம். ஏற்கனவே மலையாளம் இண்டஸ்ட்ரீஸில் தொவினோ தாமஸ் அவர்கள் ஹீரோவாக நடித்து மின்னல் முரளி படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் ஹீரோவா நடிச்சு லோகா படம் தியேட்டர்ல தமிழ் லாங்குவேஜில் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. நடிகர் அர்ஜுன் தாஸ், நாசர், அபிராமி மற்றும் காளி வெங்கட் நடிப்பில் புதிய படமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகும் படம் பாம். பாம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 12ஆம் தேதி படம் அஃபிஷியலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது.